நாங்கள் இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டே வைப் பண்ணுமா, நீங்களும் வைப் பண்ணணுமா? அப்போ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈசிஆர் ஷெரீஃப் பாய் கடைக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இந்த இடம். ஏன்னா இந்த இடத்தோட ஸ்பெஷலிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சாங் கேட்டுட்டு வைபோடு விளாட்ற மாதிரி இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து 250 சார்ஜ் பண்ணுவாங்க, வீக் டேஸில் 200 சார்ஜ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் 11 PM மேலே போனீங்கன்னா 300 4 பர்சனுக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா யாராவது ஒரு ஆள் இருந்தாங்க நம்ம கூட விளாட்ணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 50 ருபீஸ் எக்ஸ்ட்ராங்க. நம்மளுக்கு வந்து விளாடவே தெரியல, இந்த பச்சை சட்டை போட்டிருக்க பையன் தான் கைட் பண்ணிகிட்டு இருந்தானே எல்லாருக்குமே. நல்லா வேறு லெவலில் கைட் பண்ணான். இப்போ வந்து நமக்கு சொல்லி தந்துட்டுருக்கான் எப்படி விளாட்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வேறு லெவலில் கைட் பண்ணான். ஆனால் அது கரெக்டாக என்னான்ட்டு நீங்கள் தான் கமெண்டில் சொல்லணும், அவன் கைட் பண்ணது கரெக்டாக என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா யாருக்குமே தெரியாது, நாங்கள் போனதே ஃபஸ்ட் டைம் தான். ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃபன்னாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்டானே அடிப்போன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஃபன்னாக அடித்தோங்க. எல்லாருமே ஃபன்னாக தான் விளாண்டோம். சரியான ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு மஸ்ட்டு ட்ரை, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். எனக்கு அடிக்கவே தெரில, கைனா நடுங்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரி. அதோட அடித்தோம், அங்கேயே தான் இருந்துச்சு எல்லா பாலும். அதோட அவன் கற்றுக் கொடுத்தவனே இறங்கிட்டாங்க, இருறா நானே அடிக்கிறேன், இப்போ நான் அடித்து போதா என்னான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே இறங்கிட்டான். இப்போ அவன் அடித்து போதா என்னான்னு சொல்லிட்டு பார்ப்போம். கற்றுக் கொடுத்தவனுக்கே சோதனையா அப்படின்ற மாதிரி தாங்க ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளூக்கில் அடித்தது வேறு லெவலில் த்ரோ ஆச்சு. சரியான ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் தலைவன் ஃப்ரெண்டு அடிச்சிட்டோன்னே அவனுக்கு டான்ஸை பாருங்கள், வேறு லெவலில் இருந்துச்சு. சரியான ஃபன்னாக இருந்துச்சுங்க. வீக்கெண்டில் எங்கே போகிறது தெரியாமல் சுற்றிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்டுங்களை கூப்பிட்டு போங்க. இயர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் இருக்குது.